நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வேலையை முடித்துக் கொண்டு மாலையில் வீடு திரும்பிய கட்டட தொழிலாளி வெகு நேரமாகியும் மனைவியை காணாததால் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கணவர். வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் மனைவி உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி. பெற்ற தந்தையே மகளை மண்வெட்டியால் அடித்து கொன்ற கொடூரம். போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே கொலையாளி இருந்தும் ஊர் முழுக்க தேடி அலைந்த போலீஸ். நடந்தது என்ன? கொத்தனார் வேலைக்கு போன காளிமுத்து வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா வீடு பூட்டி கிடந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையா இருக்கே, மனைவி ஜெயலட்சுமி பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் வீட்டு வாசல்லையே உட்கார்ந்து மனைவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் ஜெயலட்சுமி வீட்டுக்கு வராததால அவங்க செல்போனுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா செல்போன் சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டிருக்கு. உடனே பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போய் பார்த்தப்போ ஜெயலட்சுமி கோவிலுக்கே வரலன்னு அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. என்னடா இதுன்னு குழம்பி போன காளிமுத்து உறவினர் வீட்டில இருந்து சுத்தியில வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டுடைய பூட்டை உடைச்சி உள்ள போயிருக்காரு. அப்போ நடு வீட்டுல மனைவி ஜெயலட்சுமி ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்ததை பார்த்து காளிமுத்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன மேலப்பாளையம் போலீசார் ஜெயலட்சுமியுடைய சடலத்தை கைப்பற்றி பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் காளிமுத்து கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ ஜெயலட்சுமியுடைய அப்பா வேலுவும் வீட்டில தான் இருந்தாரு. ஆனா அவரை ரொம்ப நேரமா ஆளையே காணோம், எனக்கு என்னமோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் டீம் 75 வயசான வேலுவை சல்லடை போட்டு தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் போலீஸ்காரங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. நாம தேடிட்டு இருக்கிற வேலு ஸ்டேஷன்ல தான் 2 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்காரு. நாம தான் அவர் சொல்ல வந்த விஷயத்த காது கொடுத்து கேட்காம விட்டுட்டோன்னு சொல்லி இருக்காங்க. கொலையாளிய தேடி ஊர் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்த போலீஸ் உடனே ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்த வேலுக்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மொத்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நெல்லை மேலப்பாளையம் மேல கருங்குளத்தை சேர்ந்த காளிமுத்து ஜெயலட்சுமியுடைய மகன் திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மகன் வெளியூர்ல இருக்கிறதால காளிமுத்துவும் ஜெயலட்சுமியும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஜெயலட்சுமியுடைய அப்பா வேலுவுக்கு சமீபத்துல கால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஒழுங்கா நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாளாவே வேலு மகள் ஜெயலட்சுமி வீட்டுல தான் இருந்திருக்காரு. கால்ல ஆபரேஷன் பண்ண கொஞ்ச நாள்லேயே வேலுவுக்கு தீராத வயிற்று வலியும் ஏற்பட்டிருக்கு. உடல் நல பாதிப்பால கஷ்டப்பட்டு இருந்த வேலுவை அவருடைய மகள் ஜெயலட்சுமி தான் கூட இருந்து கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல கடந்த ஒரு வாரமா அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நான் கேட்ட சாப்பாடை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன சரியா கவனிச்சுக்க மாட்டேங்கிறன்னு வேலு சண்டை போட்டிருக்காரு. உங்களுக்கு மட்டுமா வயசாகுது, எனக்கும் 55 வயசுக்கு மேல ஆகுது, என்னாலையும் முன்னாடி மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியல, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு ஜெயலட்சுமி சொல்லி இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில காளிமுத்து வழக்கம் போல கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு. அன்னைக்கு மதியம் சாப்பாடு விஷயமா ஜெயலட்சுமிக்கும் தந்தை வேலுவுக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. அதாவது வேலு சொன்னதை ஜெயலட்சுமி சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இந்த வாக்குவாதம் அதிகமானதால வீட்டுல இருந்த மண்வெட்டியை எடுத்து பெத்த மகளுடைய மண்டையில வேலு சரமாரியா அடிச்சிருக்காரு. இந்த கோர தாக்குதல்ல ஜெயலட்சுமி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மகளை கொன்னுட்டு வீட்டு கதவை பூட்டிட்டு
வேலு நேரா மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே போய் அங்க உள்ள போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அங்க உள்ள போலீஸ்காரங்க வேலு என்ன சொல்ல வராருன்னு கூட காது கொடுத்து கேட்காம, தாத்தா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காங்க. போலீஸ்காரங்க இப்படி சொன்னதால வேலு ஸ்டேஷன் வாசல்ல உள்ள மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல ஜெயலட்சுமியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்து போலீஸ் டீமும் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. விசாரணையில ஜெயலட்சுமியுடைய அப்பா தான் கொலையாளிங்கிறத தெரிஞ்சு அவரை தேடி போலீஸ்காரங்க மேலப்பாளையம் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் மேல ஸ்டேஷன் வாசல்லையே உட்கார்ந்திருந்தவர்கிட்ட அங்க உள்ள போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கேட்க, அப்பதான் என்னுடைய மகளை நான் கொன்னுட்டேன்னு வேலு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களை தான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம்னு ஷாக்கான போலீஸ் கொலையாளியை தேடி அலைஞ்சிட்டு இருந்த சக காவலர்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கொலையாளியை ஸ்டேஷன்லயே வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருந்த விஷயம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்காகவோ மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் காவலர்கள் எப்பவுமே அலட்சியமா தான் இருப்பாங்கன்னும் அதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சினும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டுமில்ல, கைது செய்யப்பட்டிருக்கிற வேலு அவருடைய அப்பாவையே வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனவரு. அது போக அவர் மேல மேலும் சில கொலை கேசுகளும் இருக்கு. ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கானே, அப்போ கண்டிப்பா ஏதாச்சும் வில்லங்கமா தான் இருக்கும்னு கூட நினைக்காம போலீஸ் அஜாக்கிரதையா இருந்தது காவல்துறை மீதான நம்பிக்கைய கேள்விக்குறியாக்குற விதமா அமைஞ்சிருக்கு. வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி விறுவிறுவென வந்து மூதாட்டியிடம் வாக்குவாதம் செய்தனர். வாக்குவாதம் முற்றியதில் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வந்து சரமாரியாக வெட்டி சாய்த்த கொடூரம். கொல்லப்பட்ட மூதாட்டிக்கும் கொலை செய்த எக்ஸ்-BSF வீரருக்கும் என்ன சம்பந்தம்? நடுநடுங்க வைக்கும் கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? வெளியூர்ல வசிச்சிட்டு இருக்கிற முருகனுக்கு சொந்த ஊரான மீச காண்டபுரத்துல இருந்து போன் வந்திருக்கு. உங்க அம்மாவை அந்த கடிகாசலம் வெட்டி கொன்னுட்டாம்பா, வேகமா ஊருக்கு வாப்பான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. தன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா கொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டு துடிதுடிச்சு போன முருகன் அடிச்சு பிடிச்சு ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. முருகன் அங்க போறதுக்கு முன்னாடியே போலீஸ் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் கடிகாசலம் தான் உங்க அம்மாவை வெட்டி கொன்னதா சொல்றாங்க. அந்த கடிகாசலம் யாரு, உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு போலீஸ்காரங்க முருகன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பதான் மூதாட்டி கொலைக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் ஆர்கேபேட்டை பக்கத்துல உள்ள மீச காண்டபுரத்தை சேர்ந்த முருகன் அதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரரான கடிகாசலத்துக்கிட்ட இருந்து 11 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதா சொல்லப்படுது. 11 லட்சம் ரூபாயில கொஞ்சம் பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்த முருகன் மீதி பணத்தை திருப்பி கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வந்ததா சொல்லப்படுது. இதுக்கிடையில முருகன் மீச காண்டபுரத்துல இருந்து புறப்பட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு போய் குடும்பத்தோட குடியிருந்து வரதா சொல்லப்படுது. முருகன் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தெரியாம பணம் கொடுத்த கடிகாசலம் திணறிக்கிட்டு இருந்திருக்காரு. வள்ளி அம்மாளுடைய கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய மூத்த மகன் தான் முருகன். முருகனும் மற்ற பிள்ளைகளும் வெளியூர்ல இருக்கிறதால 67 வயசான வள்ளியம்மாள் மட்டும் மீச காண்டபுரத்துல உள்ள வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. முருகனை பத்தி எந்த தகவலும் கிடைக்காததால கடிகாசலம் முருகனுடைய அம்மா வள்ளியம்மாள் கிட்ட போய் பிரச்சனை பண்ணதா சொல்லப்படுது. உங்க மகன் எங்க போயிருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுங்க, என் பணம் எனக்கு வேணும்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்காரு. அது மட்டுமில்ல, உங்க மகன் வாங்கின பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஆனா என் மகன் இப்போ இங்க இல்ல, அவன் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எதுவா இருந்தாலும் அவன் கிட்டையே பேசிக்கோங்கன்னு மூதாட்டி வள்ளியம்மாள் சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்கள்ல மட்டுமே கடிகாசலம் பல முறை வள்ளியம்மாள் வீட்டுக்கு வந்து பணம் கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வள்ளியம்மாள் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ உங்க மகன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லிருங்கன்னு கடிகாசலம் கோபமா கேட்டிருக்காரு. அதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வள்ளியம்மாள் சொல்லியிருக்காங்க. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி நடக்கிற சண்டைதான்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா அந்த வாக்குவாதம் திடீர்னு உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு. கோபத்துல நேரா தன்னுடைய வீட்டுக்கு போன கடிகாசலம் அங்க இருந்து அரிவாளை எடுத்துட்டு வந்து மூதாட்டி வள்ளியம்மாளை சர்ரா மாரியா வெட்டியிருக்காரு. சம்பவ இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த வள்ளியம்மாள் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. உன்னை வெட்டி கொன்னா உனக்கு கொல்லி வைக்க உன் மகன் வருவான்ல, அப்போ அவனை பிடிச்சு என் பணத்தை வசூல் பண்ணிருவன்னு கடிகாசலம் கோபமா சொல்லிக்கிட்டே மூதாட்டிய வெட்டி கொன்னதா சொல்லப்படுது. விசாரணைக்கு அப்புறம் முன்னாள் BSF வீரர் கடிகாசலத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. மகன் வாங்கின கடன் எந்த தப்புமே பண்ணாத தாயுடைய உயிருக்கு உலை வச்சிருக்கு. காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய இளம்பெண். காதலிக்கு அன்னோன் நம்பரில் இருந்து வந்த போன் காலால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற இளைஞர் இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்து வனப்பகுதியில் வீசிய கொடூரம். செல்போனில் இருந்த UPI டிரான்சாக்ஷனை வைத்து கொலையாளியை ரவுண்டு கட்டிய போலீஸ். நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடணும். கணவன் மனைவியோட அந்த ஊருக்கு ஹனிமூன் போகணும். தன்னோட காதலனோட அந்த இடத்துக்கு போய் நேரத்தை கழிக்கணும்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது கனவுன்னு கூட சொல்லலாம். அப்படி மக்களுடைய மனசை கவர்ந்த அந்த இடம்தான் கோவா. குட்டி தாய்லாந்துன்னு சொல்ற கோவாவில் பசுமையான காடுகள், இயற்கை அழகால நிறைஞ்சிருக்கிற பூங்காக்கள், ஒரு முறை போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தை தூண்டுற பாகா கடற்கரை, அதுல இருந்து வீசக்கூடிய கடல் அலைகள்னு இப்படி ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் மனசை கவர்ந்த சுற்றுலா தலமான கோவாவில் நடந்த ஒரு கொடூர கொலை சுற்றுலா பயணிகளை மட்டுமில்ல, அதை கேட்கிறவங்களையும் நடுங்க வச்சிருக்கு. சுத்தியும் மரங்கள் நிறைஞ்ச அடர்ந்த வனப்பகுதியில இருந்து இளம் பெண் ஒருத்தங்க கழுத்தறுக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. இரவு நேரத்தில் அந்த வனப்பகுதி வழியா நடந்து போன ஒருத்தரால தான் இளம் பெண் அங்க சடலமா கிடக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. நைட்டு நேரத்துல வனப்பகுதியில கிடந்த இளம்பெண் சடலத்தை பார்த்ததும் அங்க இருந்து தலை தெரிச்சு ஊருக்குள்ள ஓடி போனவரு பதற்றத்தோட போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த கோவா போலீஸ் மரங்களுக்கு நடுவுல இருந்த இளம்பெண் சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. இந்த இளம்பெண் யாரு, இந்த ஊரை சேர்ந்தவங்க, வனப்பகுதிக்கு எப்படி வந்தாங்க, இவங்களை யாரு இப்படி கழுத்தறுத்து கொடூரமா கொன்னதுன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல இளம் பெண்ணையும் கொலையாளியையும் கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா இருந்தாலும் அடுத்தடுத்து எல்லா கேள்விகளுக்கும் விடைய கண்டுபிடிச்சிட்டாங்க. சடலம் கிடந்த இடத்துல இருந்த ஹேண்ட்பேக்கை கைப்பற்றின காவலர்கள் அதுல இருந்த பஸ் டிக்கெட்டையும் செல்போனையும் வச்சு புலன் விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் இளம் பெண்ணுடைய பேரு ரோஷினி மோசஸ்ங்கிறதும் இவங்களை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய காதலன் சஞ்சய் கெவின்ங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து நடத்தின விசாரணையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. ரோஷினி மோசஸ், சஞ்சய் கெவின் 2 பேருக்கும் சொந்த ஊரு கர்நாடக மாநிலம் பெங்களூரு தான். ரோஷினியும் சஞ்சயும் ஒரே காலேஜில் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா பழகின இவங்க 2 பேரும் நாளடைவில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்த ரோஷினியும் சஞ்சயும் கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணாங்க.
அதுக்கு பிறகு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் தங்களுடைய காதல் விவகாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பேர் வீட்லையும் இவங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கலன்னு சொல்லப்படுது. ஆனால் தங்களுடைய காதலில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. ரோஷினிக்கும் சஞ்சய்க்கும் அமைதி நிறைந்த கடற்கரையில தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது ஆசை. அதுக்காக கோவாவில் இருக்கிற கடற்கரைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணவங்க ஹூப்பள்ளியில இருந்து கோவாவுக்கு பஸ்ல போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரோஷினிக்கு அன்னவுன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனை சஞ்சய் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ எதிர் முனையில இருந்து ஒரு ஆணுடைய குரல் கேட்டதும் டென்ஷன் ஆகியிருக்காரு சஞ்சய் கெவின். ரோஷினி கூட தன்னை தவிர எந்த பசங்களும் பேசக்கூடாது, அப்படி பேசினா சஞ்சய் காதலி ரோஷினி மேல ரொம்ப பொசசிவ் ஆகிடுவாரு. இந்த சூழல்ல தான் அன்னவுன் நம்பர்ல இருந்து ரோஷினிக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கவே ரோஷினி மேல சஞ்சய்க்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை தனக்கு தெரியாம காதலி வேற யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோன்னு நினைச்சு பஸ்லயே காதலிக்கிட்ட இதை கேட்டு சண்டை போட்டிருக்காரு. பஸ்ல வர வழியெல்லாம் 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. கோவா ரீச் ஆனதுக்கு அப்புறமும் ரோஷினிய தகாத வார்த்தைகளால சஞ்சய் திட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலியுடைய கழுத்தை கரகரன்னு அறுத்திருக்கான் சஞ்சய். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி ரோஷினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சடலத்தை வனப்பகுதியில வீசிட்டு அங்க இருந்து ஊருக்குள்ள வந்த சஞ்சய் டாக்ஸில சொந்த ஊரான பெங்களூருவுக்கு எஸ்கேப் ஆகிட்டான். ரோஷினியுடைய செல்போன்ல லாஸ்டா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணப்பதான் அது சஞ்சயுடையதுன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு பெங்களூருவுக்கு கிளம்பி போன கோவா போலீஸ் சஞ்சயை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு சஞ்சய் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மனைவி செய்த சமையலை ஆசை ஆசையாக சாப்பிட்ட கணவன் மறுநாள் காலையில் கட்டிலில் சடலமாக கிடந்த சோகம். மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசில் தெரிவித்த மாமியார். விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. தாலி கட்டிய கணவனை விஷம் வைத்து கொன்ற இளம்பெண். திருமணமான 36வது நாளிலேயே கணவனை கொன்றது ஏன்? நடந்தது என்ன? கல்யாணமாகி 36வது நாள் புது மாப்பிள்ளை வாயில நுரை தள்ளி உயிரிழந்து கிடக்கிறாரு. விடிஞ்சும் விடியாமலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காத புது மாப்பிள்ளையுடைய அம்மாவும் அப்பாவும் என் மகனுடைய மர்ம மரணத்துக்கு பின்னால மருமகள் தான் இருக்கா, வேற யாருமே இல்லைன்னு அழுதுருக்காங்க. இதுக்கு மத்தியில தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புது மாப்பிள்ளையுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட உயிரிழந்தவருடைய மனைவி கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலம் பகோகுந்தர் கிராமத்தில் உள்ள புத்நாத் சிங்குக்கும் சத்தீஸ்கர் மாநிலம் விஷன்பூர் கிராமத்தை சேர்ந்த சுனிதாவுக்கும் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நான் எங்க வீட்டுக்கு போறேன், எனக்கு புத்நாத் சிங்கை பிடிக்கல, அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா. அதை கேட்டு அதிர்ச்சியான மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்க என்ன பேசுற, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் சொல்றேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஏற்கனவே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு சுனிதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த சுனிதாவுடைய அப்பா அம்மா, ஏன் எங்களுடைய மானத்தை வாங்குற, ஒழுங்கா கணவரோட வாழு, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாகிரும்னு சமாதானப்படுத்தி கணவர் வீட்டுல விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. அடுத்து ஜூன் 5ஆம் தேதி மறுபடியும் சுனிதா அம்மா வீட்டுக்கு போறேன்னு பெட்டியை தூக்கி இருக்காங்க. அப்பவும் சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கடுப்பான சுனிதா கணவனுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க.
ஜூன் 14ஆம் தேதி ராமானுஜ்கஞ்ச் மார்க்கெட்டுக்கு போன கணவர் புத்நாத் சிங் கிட்ட விவசாய நிலத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தேவைப்படுது, வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா. மனைவி சமாதானம் ஆகிட்டா விவசாய நிலத்து மேல கூட அக்கறையா இருக்கான்னு சந்தோஷப்பட்ட கணவனும் சுனிதா கேட்ட மாதிரியே பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் தன் உயிரையே எடுக்க போற ஆயுதம்னு புது மாப்பிள்ளைக்கு தெரியாம போச்சு. வழக்கம் போல முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டே சாப்பாடு கொடுக்கிற சுனிதா ஜூன் 15ஆம் தேதி நைட்டு மட்டும் சிரிச்சபடியே சந்தோஷமா சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அப்பவாவது கொஞ்சம் உஷாராகி இருக்கலாம் புது மாப்பிள்ளை புத்நாத் சிங். சந்தையில வாங்கிட்டு வந்த பூச்சிக்கொல்லி மருந்த சாப்பாட்டுல கலந்து கணவருக்கு கொடுத்த சுனிதா, இதோட உன் கதை முடிஞ்சது, எனக்கு இனி விடிவு காலம் தான் நினைச்சுக்கிட்டே தூங்கி இருக்காங்க. ஆனா புத்நாத்துக்கு அதுதான் உலகத்துல வாழப்போற கடைசி இரவுன்னு தெரியல. விடிஞ்சதும் புத்நாத் சிங்குடைய வாயில நுரை தள்ளி போய் உயிரிழந்து கிடக்கிறாரு. அதை பார்த்த புத்நாத் சிங்குடைய பெற்றோர் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே மல்லுக்கு நின்னா நாட்கள் போக போக எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சமே, ஆனா மொத்தத்துல என் மகனுடைய உயிரையே கருவறுப்பான்னு தெரியலையேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு சுனிதா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. அடுத்து சுனிதாவை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க காவல் துறையினர். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னால மேகாலயாவுக்கு ஹனிமூன் போன கணவர் ராஜ ரகுவன்ஷிய மனைவி சோனம் கூலிப்படைய ஏவி கொலை செஞ்சாங்க. அந்த தம்பதிக்கும் புத்நாத் சிங் சுனிதா தம்பதிக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் நடந்திருக்குது. இப்ப 2 மாப்பிள்ளைகளுமே உயிரோட இல்ல. 2 மாப்பிள்ளைகளையுமே அவங்க மனைவிகள் தான் கொன்னு இருக்காங்க. கிணற்றில் மிதந்த ஆண் சடலம். உளுத்தங்கஞ்சியிலும் வர காஃபியிலும் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கதையை முடித்த கொடூரம். கை கால்களையும் வாயையும் கட்டி கிணற்றில் வீசிய கும்பல். உறவினர்களுடன் சேர்ந்து கள்ளக்காதலனை தீர்த்து கட்டிய பெண் சிக்கியது எப்படி? கொலைக்கான பின்னணி என்ன? பரபரப்பா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகாலையில ஒருத்தர் பதற்றத்தோட போன் பண்ணியிருக்காரு. சார், என்னோட தோட்டத்தில் உள்ள கிணற்றுல ஆண் சடலம் ஒன்று மிதந்துட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே சம்பவம் நடந்த இடமான திண்டுக்கல் செம்மநாயக்கன் பட்டிக்கு போயிருக்காங்க காவலர்கள். தீயணைப்பு வீரர்களை வச்சு கிணத்துல இருந்த சடலத்தை மீட்டிருக்காங்க. கை கால்கள் கட்டப்பட்டிருந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அதுல தான் கிணத்துல சடலமா கிடந்தது வேடசந்தூரை சேர்ந்த 37 வயசான ஜோதிமணிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஜோதிமணியை யார் இப்படி கொடூரமா கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல தான் கொலையாளிகள் யாரு, எதுக்காக ஜோதிமணியை கொன்னிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த சந்தேகத்துக்கிடமான 2 பெண்கள் உட்பட 6 பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. காவலர்கள் கேட்ட கேள்விக்கு 6 பேரும் எந்த பதிலும் சொல்லாம மௌனமாவே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் உருட்டி மிரட்டி விசாரிச்சதுக்கு அப்புறம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த 6 பேரும் ஒழுங்கா பதில் சொல்லி இருக்காங்க. வேடசந்தூரை சேர்ந்த கோமதி முருகன் தம்பதிக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. முருகன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு வராரு. மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வந்துட்டு போவாராம். கணவர் வெளியூர்ல இருந்த கேப்ல முருகனுடைய தம்பி ஜோதிமணி கூட கோமதிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு கல்யாணமாகி புருஷன் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதையே மறந்து கோமதியும் கணவருடைய தம்பின்னு கூட பார்க்காம ஜோதிமணி கூட பேசி பழக ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. கணவர் வெளியூர்ல இருக்கிறதால ஜோதிமணி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் தகாத உறவுல இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடும்னு கோமதியும் ஜோதிமணியும் செல்போன்ல மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்காங்க.
ஒரு கட்டத்துல கோமதி ஜோதிமணி கூட பேசுறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவரு ஃபோன் பண்ணினாலும் காலை எடுக்காம அவாய்ட் பண்ணியிருக்காங்க. கோமதி இப்படியே பண்ணிட்டு இருந்ததால அது ஜோதிமணிக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு எதுக்காக இப்படி மாறினான்னு ஜோதிமணி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அதுல பேசின அவருடைய ஃப்ரெண்டு, என்னடா மச்சான், உங்க அண்ணிய பக்கத்து தெருவில் இருக்கிற ஸ்டாலின் கூட அடிக்கடி பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன ஜோதிமணி கோமதி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அந்த ஸ்டாலின் கூட பேசுறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் தான் என்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காரு ஜோதிமணி. அதுக்கு நீ என்ன என் கணவர் மாதிரி கண்டிஷன்லாம் போடுற, இந்த வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லி பதிலுக்கு பேசி இருக்காங்க. இப்போ கோபமா பேசினா சரி வராதுன்னு யோசிச்ச ஜோதிமணி கோமதி கிட்ட ரொம்ப பொறுமையா பேசி இருக்காரு. புருஷன், குழந்தைங்க, அந்த ஸ்டாலின் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறேன்னு டயலாக்கா அள்ளி விட்டுருக்கான் ஜோதிமணி. ஆனா அதுக்கு கோமதி ஒத்துக்கல. இது ஜோதிமணிக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து கோமதிக்கு பல விதத்துல ஜோதிமணி டார்ச்சர் கொடுத்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ஜோதிமணியுடைய டார்ச்சர் தாங்க முடியாம கோமதி அவனை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னுடைய இரண்டாவது கள்ள காதலனான ஸ்டாலினையும் உறவினர்கள் 5 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஜோதிமணிக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க கோமதி. ஜோதிமணி கிட்ட பாசமா பேசி வீட்டுக்கு வர வச்ச கோமதி அவருக்கு பாசமா தன்னுடைய கையாலேயே செஞ்ச உளுந்த கஞ்சியையும் வர காஃபியையும் கொடுத்திருக்காங்க. கோமதி திருந்திட்டான்னு சந்தோஷத்துல இருந்த ஜோதிமணி கோமதி கொடுத்த 2ஐயும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது பாவம் ஜோதிமணிக்கு அப்ப தெரியல. உளுந்தங்கஞ்சியையும் வர காப்பியும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஜோதிமணி மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த ஸ்டாலினும் உறவினர்களும் ஜோதிமணி முகத்துல தலையணைய வச்சு அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நைட்டு 11 மணிக்கு. அதுக்கு பிறகு இரவோட இரவா சடலத்தை கை கால் வாய கட்டி எங்க வீசுறதுன்னு தெரியாம கார்ல வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு கடைசியா சென்னம நாயக்கன் பட்டியல இருக்கிற கிணத்துல தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இந்த மொத்த உண்மைகளும் கோமதியும் ஸ்டாலினும் தங்களுடைய வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலையாளி கோமதி, ஸ்டாலின் உள்ளிட்ட 6 பேரையும் கைது பண்ணி கம்பி என்ன வச்சிருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.